ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான ஒரு சிக்கன் கிரேவி பார்க்கலாம். இதை நம்ம சுட சுட சாதம், தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிடலாம். நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். பேன் வச்சுக்கலாம். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா ஒரு பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம். இப்போ ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி அதையும் வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வந்து வெங்காயம் வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். நம்ம வெங்காயம் வந்து அரிஞ்சு சேர்க்கறத விட இந்த மாதிரி அரைச்சி சேர்த்தோன்னா நல்லா கிரேவி வந்து நல்லா திக்காக கிடைக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து பொடி அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வந்து வதங்கட்டும். இதுக்கு வந்து வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவும் தக்காளி கொஞ்சம் கம்மியாகவும் நம்ம சேர்க்கணும். இல்லைன்னா அந்த ஸ்வீட்னஸ் வந்து அதிகமாக இருக்கும் சிக்கனில் வந்து. அதனால் தக்காளி வந்து கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து ஒரு 1/2 கேஜி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. பாருங்கள், சிக்கன் நல்லா வந்து தண்ணி விட்டுருக்கு. நம்ம இந்த கிரேவிக்கு வந்து தண்ணியெலாம் விட போகிறதில்ல. அந்த சிக்கனில் இருக்க தண்ணியே வந்து போதுமானது. ஸோ இது நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்து சிக்கன்லேருந்து வந்திருக்கு. இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வந்து தனியாத்தூள், இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வதக்கி விடலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கிட்டு இதை மூடி போட்டு இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். தண்ணி ஊற்ற வேண்டாம், அப்படியே வந்து வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. பாருங்கள், நல்லா சிக்கன் வந்து வெந்து வந்திருக்கு. நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம ஓப்பன்லேயே வச்சுட்டு நல்லா வந்து அந்த தண்ணிலாம் சுண்டின அப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சு, நல்லா சாஃப்டாக. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த கிரேவியை நீங்கள் சாப்பாட்டில் போட்டு சாப்பிடலாம். தோசை, சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான சிக்கன் கிரேவி வந்து ரெடி பண்ணிட்டோம். இதை சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.